ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தமிழ் பெண்ணாயிற்றே, கற்புடைய பெண்ணாயிற்றே, அவளுக்கு பொய் சொல்ல பிடிக்கலை. அதுவும் கணவனிடமே பொய் சொல்ல அவளுக்கு பிடிக்கலை. என்ன செய்யறதுன்னு தெரியலை. ரொம்பவும் தர்ம சங்கடமான நிலை. முதல்ல அந்த பழத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் மோசம். இந்த பழம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியலையே. அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த பழம் அந்த பழம் இல்லைன்ட்டு. இது இது எந்த பழம்னு கேட்குறான். இது இறைவனது சொந்த பழம்னு இவன் சொல்லணும். இறைவனால் வந்த பழம்னு சொல்லணும். அவன் திரும்பவும் திரும்பவும் கேட்குறான், அந்த பழம் எங்கேருந்து வந்ததுங்கிறான். சரி, ஆனது ஆகட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு இறைவன் முன்னாடி வணங்கி, ஐயா பெருமானே, மனைவி கணவனை சொல்கிறார். அது அந்த காலம் அவ்வளோ மரியாதையோடு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பழம், நீங்கள் கொடுத்த 2 பழத்தில் ஒரு பழத்தை வந்த அடியாருக்கு படைத்து விட்டேன். அந்த பழத்தை நீங்கள் படைச்ச 2வது பழத்தை உங்களுக்கு படைத்தேன். நீங்கள் இன்னொரு பழத்தை எங்கேன்னு கேட்ட உடனே நீங்கள் கோவிச்சுக்குவீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றேன். என் கையிலே ஒரு பழம் அமர்ந்தது. இறைவன் எனக்கு அந்த பழத்தை தந்தான். இது இறைவன் தந்த பழம் அப்படின்னு. அவனுக்கு என்னடா, எங்கே இந்த கதை? இறைவனாவது உனக்காவது பழமாவது தருவதாவது. அதாவது பொண்ணு பொண்டாட்டியை நம்பணும், இல்லாட்டா ஆண்டவனையாவது நம்பணும். 2யுமே நம்ப மாட்டேங்கிறான் அவன். இவள் பொய் சொல்கிறாள் என்று அவனுக்கு நிச்சயமான ஒரு மனம். என்னம்மா, யார்கிட்ட கதை விடுற? அப்படி தான் பேசியிருக்கணும் இல்லையா? நடப்பு வாழ்க்கையில் இறைவனாவது உனக்காவது பழமாவது கொடுத்தானாவது. யாரும்மா, எங்கம்மா கதை? அவளுக்கு ஒன்றும் முடியலை. அவன் ஏற்கனவே அந்த ஆச்சரியத்தையே அவள் ஜீரணிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறாள். அந்த பழம் வந்ததையே அதையே இன்னும் ஜீரணிக்க முடியலை. இதுக்கப்புறமா இவன் வேற கோவப்படுறான். எங்கிருந்து இந்த பழத்தை பெற்றாங்கிறான். அவளுக்கு ஒன்றும் புரியலை. இறைவனது திருவிளையாட்டை எண்ணி சங்கடப்படுகிறாள், செஞ்சலப்படுகிறாள். சரி, சொல்லுவோம், என்ன நடந்ததோ அதை சொல்லுவோம். புருஷன்கிட்ட கணவன்கிட்ட சொல்லுவோம். அவன் நம்புறான், நம்பாட்டா போகிறான். நான் உண்மையை தானே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. ஐயா, ஒரு பழத்தை 2 பழம் வந்தது. அதில் ஒரு பழத்தை அடியாருக்கு அமுது படைத்து விட்டேன், இன்னொரு பழத்தை உங்களுக்கு வச்சேன். நீங்கள் கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சங்கடப்பட்டேன், மனம் வருந்தினேன். இறைவன் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாரு. அந்த பழத்தை உங்களுக்கு, இது இறைவன் கொடுத்த பழமாக இருப்பதால் அதனுடைய சுவை மிகச்சிறந்து விளங்குகிறது போலும். அதைத்தான் நீங்கள் 2வது அறிந்தினீர்கள். அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன இந்த மாதிரிலாம் கேட்டான். என்னை அது அப்போ அவன் சொல்கிறான், சரி நம்பிக்கிறேன், இறைவன் தானே உனக்கு அந்த பழத்தை கொடுத்தான். எனக்கு இன்னொரு பழத்தை என் கண் முன்னே வரவழைத்து காட்டு பார்க்கலாம். நீ சொல்கிறது பொய்ன்னு நான் சொல்லலம்மா, நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் இன்னொரு பழத்தை, அந்த உண்மையை எனக்கு காட்டு. உணர்வு பூர்வமாக உணர முடியலை என்னால், அதை சாட்சி பூர்வமாக உணர்கிறேன். அந்த பழத்தை வரவழைச்சு காட்டுங்கிறான். அவளுக்கு இன்னமும் சங்கடம். இறைவா, ஒரு பழத்தை கொடுத்த என்னை சங்கடத்திலிருந்து விடுவித்தாய் என்று நினைத்தேன். மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய சங்கடத்தில் என்னை ஆழ்த்து விட்டாய். நீதான் இந்த பழத்தை தந்தாய் என்று நான் இப்போவும் இன்னொரு பழம் உன்னை கேட்குறேன். நீ தந்தாத்தா தராட்டா போ, தரலன்னா நான் ஏற்கனவே சொன்னது பொய் என்று ஆகிவிடும். உனக்கு அந்த ஒரு பழியை நான் தர விரும்பவில்லை அப்படின்னு கையெடுத்து வணங்குறா. அந்த கையை சற்று பிரிக்கிறாள். பிரித்த கையுள்ளே வானத்திலிருந்து ஒரு பழம் வந்து அமர்கிறது. மீண்டும் மீண்டும் ஆச்சரியம், மீண்டும் மீண்டும் சிறப்பான செய்திகள். பார்க்குறான் யார்? நம்முடைய மாடனைய கணவன்.
அந்த பழத்தை எடுத்து, ஏன்னா இது ஒருவேளை கண்கட்டு வித்தையாக கூட இருக்கலாம், இது பழம் மாதிரி காட்சி கூட தரலான்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். நீட்டி கையிலே இந்த பழத்தை வைக்கிறாங்க இந்த அம்மா. அப்போது கண்ணால் பார்த்த காட்சிக்கு அங்கே ஒரு சாட்சியும் ஏற்பட்டது. எப்படி அந்த அந்த மாம்பழத்தின் கனத்தை உணர்கிறான். ஆமாம், இது மாம்பழம்தான் அப்படிங்கிற செய்தி அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மீண்டும் மீண்டும் திக் திக் திக்குன்னு நெஞ்சு அடிக்க ஆரம்பிக்கிறது. ஆகா, இவள் மாயப்பெண்ணோ, இவள் என்ன ஒரு சூனியக்காரியா இல்லை மந்திரவாதியா அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிருப்பான். ஆமாம், யாருக்கு தான் அந்த நினைப்பு வராது? கேட்ட உடனே பழம் பெற்று தருகிறாளே, இறைவன் இவ பக்கத்தில் ஏவல் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானா என்ன? ஏன்னா அவனுக்கு இறைவனை பற்றிய உணர்வுகள் எல்லாம் அதிகமாக கிடையாது. காசு பணம் இதிலேயே இருக்கிற கணவன். இவள் மெய்யொடுங்கி நிற்கிறாள், என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கிறார். அவன் கையில் வச்ச உடனே அந்த பழத்தை ஃபீல் பண்ணுறான், அந்த வெயிட்டை, அந்த நிறையை. ஏன்னா அப்போ தானே தெரியும் அது உண்மையான பழம்ன்ட்டு. ஒரு கணம் பழம் மறைகிறது. அப்போ வந்தது 2 பழம். கணக்கு பாருங்கள், சரியாக இருக்குது. ஒரு பழத்தை அங்கே நறுக்கி வச்சா யாருக்கு? அடியாருக்கு. இன்னொரு பழத்தை கணவனுக்கு வைத்தான். 2 பழம் தானே உங்களுக்கு வரணும். இறைவன் ஒரு பழத்தை கொடுத்துட்டான், அதை சாப்பிட்டுட்டான். அந்த பழம் எதுன்னா அடியாராக வந்து உண்டானே சிவபெருமான் அந்த பழத்தை அதை திருப்பி கொடுத்துட்டான். கணக்கு நேராயிட்டுது. இந்த பழம் எக்ஸ்ட்ரா. இந்த பழம் 3வது பழம் எக்ஸ்ட்ரா தானே, அது இறைவன் தந்த பழம் இறைவனே எடுத்துக்கொண்டான். அவன் கணக்கில் எப்பவும் சரியாக இருப்பான் பெருமான். இங்கேயும் அந்த பழக்கணக்கில் சோர்ந்து விடவில்லை, நொந்து விடவில்லை. இந்த பழத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். இவனுக்கு திக்குன்னு நெஞ்சு அடிக்குது. இவன் யாரோ, நமக்கு ஒன்றும் புரியலையே, இவளோட வாழ்வது எப்படி? அன்றாடம் இவர் அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டாள் என்றால் நான் எங்கே போகிறது? அந்த நிமிஷம், அந்த மணித்துளியிலிருந்து அவளிடமிருந்து விலகுகிறான். அன்னைக்கு அவளை விட்டு மனத்தால் விலக ஆரம்பித்தவன் சற்று நாளிலே அவளது இல்லத்திலிருந்து விலகி வெளிநாட்டுக்கு வியாபாரம் வணிகத்தின் நிமித்தமாக செல்கிறான். நிறைய பொருளை ஈட்டுகிறான். அதெல்லாம் அப்புறம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கதை. இவ காத்திருக்கிறாள், காலமெல்லாம் காத்திருக்கிறாள் கன்னியாக. வருவான் கணவன் என்று நினைக்கிறாள். போகிறவங்க வாரவங்கள்ட்டான் கணவனை பற்றி கேட்கிறாள். எல்லோரும் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருங்கிற செய்தியை சொல்கிறாங்க. காலம் செல்கிறது. வெளிநாட்டிலேருந்து திரும்ப வரவன் சோழ நாட்டுக்குள்ளே வராமல் பாண்டிய நாட்டுக்குள்ளே போயிட்டான். பாண்டிய நாட்டில் போய் அங்கே வணிகம் செய்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தையை பெறுகிறான். இப்போது இந்த மாடனைய கணவன் மாடு சேர்ப்பதே குறியாக, மாடு என்றால் செல்வம் சேர்ப்பதே குறியாக விளங்கி வெளிநாடு சென்று பணம் ஈட்டி மீண்டும் சோழ நாட்டுக்குள்ளே வராமல் பாண்டிய நாட்டுக்கு போய் ஒரு பைங்கிளியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்காக ஒரு குழந்தையும் பெற்றுக் கொடுக்கிறான். அந்த பெற்ற குழந்தைக்கு என்ன செஞ்சான்னா புனிதவதின்னு பேர் வச்சான். யார் பேர்? முதல் மனைவியின் பெயரை தனது முதல் குழந்தையாகிய முதல் பெண் குழந்தைக்கு வைக்கிறான். அவனது வாழ்வை இனித்து கொண்டே அழகாக போயிட்டுருக்கு. இந்த செய்தி புனிதவதியின் காதுபடுகிறது. நிச்சயமாக படும் இல்லையா? இன்றைக்கி தான் ஊடகம் அன்னைக்கே சொல்லும். அன்னைக்கு ஊடகம் ரொம்ப நாள் கழித்து சொல்லியிருக்குது. ஏறத்தாழ கணவன் இவளை விட்டு பிரிந்து போய் ஒரு 5-6 வருஷமாக தான் ஆயிருக்கும். ஆனால் 2-3 வருஷம் வியாபாரத்துக்கு போயிருப்பார். அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து திருமணம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசு ஆகியிருக்கலாம். கணக்கு போட்டு பார்த்தா 6-7 வருடங்கள் கழிந்தது. புனிதவதியை விட்டு பிரிந்து ஒரு 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் கழிந்ததற்கு பின் இந்த அம்மாவை புனிதவதியின் தாய் தந்தையர் சுற்றம் உற்றம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் திரும்பவும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பல்லக்கிலே ஒரு சிவிகிலை ஏற்றி காடு மேடு மலையெல்லாம் தாண்டி பாண்டிய நாட்டுக்கு போய் சேர்றாங்க. இவன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி அவனுக்கும் கிடைக்கிது, மாடனைய கணவனுக்கும்.
இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அவன் ஏதாவது கலெக்டாக பண்ணிடக்கூடாதேங்கிறதுனால இவர்கள் வெளியே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள். அங்கேயே வந்துட்டான் அவன். தனது குழந்தை, தனது மனைவி, இந்த 3 பேருமா வந்து புனிதவதியை பார்த்து வணங்கி அவன் காலில் விழுறான். ஒரு நடக்காத ஒரு செய்தி நடக்கிறது அங்கே. ஒரு மனைவியின் காலிலே கணவன் விழுகிறான். அதாவது அவள் இறைப்பெண் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் எல்லோரும் இவளை வணங்குங்கள், இவள் சாதாரண பெண் அல்ல, சக்தி. இவள் மாம்பழ கதையெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது, கணவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் பிரிந்தான் என்பதற்கான காரணமும் யாருக்கும் புரியாது. அப்போது அந்த கணவன் என்ன சொல்கிறான்? இவள் சக்தி நிறைந்தவள், இறைசக்தி நிறைந்தவள், இவள் ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு. பாருங்க, அவளுடைய பெயரைத்தான் எனது குழந்தைக்கு வைத்தேன். இவளோடு வாழ்வதற்கு என்னால் இயலாது என்று அறிந்துதான் அவளை விட்டு பிரிந்து சென்றேன். இவள் வணங்குவதற்குரியவள், என்னோடு வாழ்வதற்கு உரியவள் அல்ல அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறான். அனைவரும் அவளை வணங்குங்கள்ங்கிறான். எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்க அத்தனை பேரும் திக்பிரமை. என்னடா நடக்குதுங்க, என்னன்னு புரியலை யாருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி காரைக்கால் அம்மையார் வாயை திறக்கிறாங்க. பெருமானே, இந்த கணவனோடு வாழ்வதற்காக 7 ஆண்டு 8 ஆண்டு காலம் காத்திருந்தேன். எனது வனப்புமிக்க தசைப்பொதியெல்லாம், எனது வனப்புமிக்க தசைப்பொதியை இவருக்காக நான் சுமந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதிலிருந்து நான் விடுதலையாகிவிட்டேன். அந்த கணவன்கிட்ட பேசலை, ஒற்றார் சுற்றார்கிட்ட பேசலை, இறைவனோடு மட்டுமே பேசுகிறார். இறைவா, நான் உன்னை வழிபட்டது மெய்யானால், இதுவரை நான் செய்து வந்த தொண்டுகள் மெய்யானால் எனக்கு நீ வரம் தா. இந்த தசைப்பொதியை என்னிடமிருந்து எடுத்துவிடு, எனக்கு பேயுருவம் தா அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவங்க 1000 கேட்டு 1000 வருஷ காலம் தவம் இருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் இறைவன் அருள மாட்டான். இவ கேட்டவுடனே இவளுக்கு இந்த வரத்தை தருகிறார் பெருமான். உடம்புல உள்ள தசையெல்லாம் இறங்குது, எலும்புகள் குறுத்திடுகிற மாதிரி. அதாவது அந்த உருவத்தை என்புருவம் என்று சொல்லுவார்கள். எலும்பையே உருவமாக்குறது, எலும்பு உருவம். அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பேயுருவமாக தெரியும். பேயை யாராவது பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த உருவத்தை பார்த்தோன்னா இதுக்கு ஒரு அசம்ஷன் கொடுத்து, இது கற்பனை கொடுத்து, இப்படித்தான் பேய் இருக்குமோன்னு நினச்சி இதை பேயர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். திருத்தொண்ட தொகையிலையும் சுந்தர பெருமான் பாடிய திருத்தொண்ட தொகையில் இவர் பேயர் என்றே அழைக்கப்படுகிறார். ஏன்னா மக்கள் என்ன அழைத்தார்களோ அதுதானே அங்கு பதிவு செய்யப்படுகிறது. இவருக்கு உடனே அவ்வளோதான், சுற்றியுள்ள அத்தனை பேரையும் மறந்தாள். நாட்டை மறந்தாள், வீட்டை மறந்தாள், மாடனைய கணவனை மறந்தாள், எல்லாத்தையும் மறந்துட்டாள். இறைவன் ஒருவனே நெஞ்சில் இறைவான்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டாள். இதில் பாருங்கள், இவ ஏற்கனவே தமிழ் கற்றவளா இல்லை தமிழாய்ந்தவளா? எப்படி இவளுக்கு தமிழ் பாட்டு கை வருது? இரட்டைமணி மாலை, அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற 2 நூல்களை அந்த மொமெண்ட்லேயே இந்த அம்மா ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் எப்படி பதிவு செய்யப்பட்டன என்பது ஆராய்ச்சிக்குரியவை. முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இவைகளெல்லாம் 11ஆம் திருமுறையிலே வைத்து போற்றப்படுகின்றன இன்றளவும். காரைக்கால் அம்மையார் உடனே தான் இவரை பேயர்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமேங்கிறதுக்காகத்தான் காரைக்கால் அம்மையார் என்ற அழைப்பு பெயர், எல்லாரும் அழைக்கின்ற பெயரை காரைக்கால் அம்மையாரும் நம்ம அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். பேயர் பேயர் பேயர்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இவரை காரைக்கால் அம்மையார் ஊர் பேர் சொல்லி அழைச்சோம். இந்த ஊர் பேர் சொல்கிற நாயன்மார் 2-3 பேர் இருக்கிறாங்க. மானக்கஞ்சாரர், கஞ்சாரூர்காரர் மானக்கஞ்சாரர், இளையான்குடிக்காரர் இளையான்குடி மாறன்.
அப்படி ஊர் பேர் சொல்கிற நாயன்மாரில் இவரும் ஒருத்தர் ஆயிட்டார், காரைக்கால் அம்மையார். தலங்கள் தோறும் பாடிக்கிட்டே போகிறாரு. நம்முடைய அம்மையார் பாடிக்கிட்டே போகிறாங்க. போகிறவங்க வீதிகளில் பார்ப்பவங்க எல்லாரும் என்னமோ ஒரு பேய் நடந்து போகுதே, ஒன்றும் புரியலை அவங்களுக்கு. அதை பற்றி கவலையும் இல்லை அவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கும் அவங்கள பற்றிய கவலை இல்லை, அவங்களுக்கும் இவரை பற்றிய கவலை இல்லை. தமிழால் தலைவனை வாழ்த்தி பாடிக்கொண்டே தலங்கள் தோறும் சென்று நேராக கைலாயத்துக்கு போகிறோன்னு போயிட்டாங்க. அங்கே தான் நம்ம அந்த கதையை விட்டோம். கைலாயத்துக்கு இந்த அம்மா போயிட்டு இருக்கும்போது யாருன்னு கேட்கவும் அவங்க நம்மை பேணும் தாய்னு சொன்னதும் அங்கே தான் நடந்த செய்தி. நான் கூட யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பேணும் தாய் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து பே, கடைசி எழுத்து ஈ, நடுவில் உள்ளது எடுத்துட்டோன்னா பேயின்னே வருது. எப்படி அது? இந்த அம்மா இறைவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன வேணும் தாயேங்கிறாரு. எந்தையே, உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு இரவாமை வேண்டும். நான் இப்படியே இருக்கணும் ஐயா, உங்கூடவே இருக்கணும், உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், உன்னையே பாடிக்கிட்டு இருக்கணும், நான் இறக்கக்கூடாது. அது எப்படிம்மா அப்படின்னு அவர் சொல்லலை. மீண்டும் நான் இறந்தால் திரும்பவும் நான் பிறக்கக்கூடாது, எனக்கு பிறப்பு வேண்டாம். அப்புறம் இரவாமை வேண்டும், மீண்டும் என இரவாமை வேண்டும், இறந்தால் மீண்டும் பிறவாமை வேண்டும். சரி, அப்புறம் என்னம்மா, நான் மீண்டும் பிறந்தால், அதாவது இரவாமை வேண்டும், இறந்தால் மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் பக்கத்திலிருந்து பார்த்த மாதிரி சேக்கிழார் சொல்கிறார். இது அந்த காரைக்கால் அம்மையார் இதெல்லாம் சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. சேக்கிழாருடைய வாக்கிலிருந்து அந்த இரவாமை, பிறவாமை, மறவாமை எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் வேணும்னு சொல்கிற கான்செப்ட் தான் காரைக்கால் அம்மையார். இந்த பிறவு இதோடு போயிடணும், இனிமேல் பிறக்கக்கூடாது, அப்படியே பிறந்தாலும் இறைவனையே நினைக்கணும். அப்புறமா ஓகே எல்லாம் கொடுத்துட்டோமான்னு சொல்லிவிட்டு அவர் வரமாக அருளுகிறார். அப்பவும் கேட்குறார், ஐயா, அரவத்தை அங்கமெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிற பெருமானே, உன் ஆட்டத்தை நான் பார்க்கணும் ஐயாங்கிறார். அவர் அப்புறம் அந்த ஆட்டத்துக்கு நான் பாடுற மாதிரி பாட்டு பாடணும், உனது திருவடி கீழ் உட்கார்ந்துருக்கணும், உன்னுடைய ஆட்டத்தை நான் கண்டு ரசிக்க வேணுங்கிறார். யார்? இந்த அம்மையார், காரைக்கால் அம்மையார். அவர் அந்த அடியாருக்கு இதை அருளுவதை விட அவருக்கு வேற என்ன வேலை? தாயே, ஒருவேளை கைலாயத்தில் ஆடினா அந்த மேடு பள்ளம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரியான ஒரு ஸ்டேஜ் அங்கே இல்லைன்னு நினச்சாரோ என்னமோ. சரி அம்மா, திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த புண்ணிய பூமியில், இந்த உலகத்தில் எந்த இடமும் இறைவன் கால்பட தகுதி இல்லை போலும். திருவாலங்காட்டுக்கு நீ செல்வாய், அங்கே நான் வரேன், எனது ஆட்டத்தை நீ காண்பாய், எனது திருவடி கீழ் என்றைக்கும் இருக்கின்ற செய்தியை உனக்கு தருகிறேன்னாரு.